அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் முகமது ரசான். நான் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் ஃபைனல் இயர் படித்து கொண்டிருக்கிறேன். இந்த வீடியோவில் நாங்கள் எங்களோட ஐவேளை தொழுகையால் நூற்றுக்கணக்கான நோய்கள் குணமடைந்து அதில் சில நோய்கள் எப்படி குணமடைகிறத பற்றி நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம். சரி, நாங்கள் முதலாவது வீடியோவுக்கு இப்போ போவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. புட்டோப் என்ற நோய் இஸ்லாமிய தொழுகையால் எவ்வாறு குழுமடைகின்றது என்பதைப் பற்றி நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம். பாதம் கீழ்நோக்கி அசாதாரணமாக வளைந்திருப்பதே புட்ரோப் நோயாகும். இந்த படத்தில் ஒரு புட்ராப் நோயாளி நடப்பதை பார்க்கலாம். இந்த நோய் அச்சில்லஸ் டெண்டன் எனப்படும் தசைநார் இறுகுவதால் அல்லது இறுக்கமடைவதால் ஏற்படும். இந்த படத்தில் இளஞ்சிவப்பு அல்லது ரோஸ் நிறத்தில் காணப்படுவது அச்சில்லஸ் டெண்டன் எனப்படும் ஒரு தசைநராகும். வெள்ளை நிறத்தில் இருப்பது காலின் எலும்புகள் ஆகும். இந்த படத்தில் அச்சில்லஸ் டெண்டன் எனப்படும் தசை நாரால் காலில் எவ்வாறு அசைவுகள் ஏற்படும் என்பதை இந்த படம் காட்டுகிறது. நாட்படாத இந்த நோய் உள்ளவர்களை எக்சர்சைஸ் செய்வதன் மூலம் குணப்படுத்தலாம். இந்த நோயை குணப்படுத்த நீங்கள் படத்தில் காணும் எக்சர்சைஸ்கள் தற்போது நடைமுறையில் உள்ளன. நீங்கள் சற்று முன் படத்தில் கண்ட எக்சர்சைஸ்களில் ஒரு முக்கியமான பொதுவான விடயம் ஒன்று உள்ளது. இந்த எக்சர்சைஸ்களின் போது பாதம் முழங்காலை நோக்கி வளைக்கப்படுகிறது அல்லது திருப்பப்படுகிறது. பாதம் முழங்காலை நோக்கி திருப்பப்படுவதால் நாம் முன்னர் பார்த்த அச்சில்லஸ் டெண்டன் எனப்படும் தசைநார் ஸ்ட்ரெச் அல்லது இழுவைக்கு உட்படுகிறது. இந்த செயல்முறையை தினமும் பலமுறை செய்வதால் இந்த நோய் குணமடைகிறது. இந்த விடயமே தொழுகையிலும் நடக்கிறது. தொழுகையின் போது சுஜூத் நடு இருப்பு நிலைகளில் பாதத்தின் நிலையை உற்று நோக்குங்கள். இதன் போது பாதத்திற்கும் காலுக்கும் இடையிலான கோணம் குறைவடைகிறது. இதன் போது பாதம் முழங்காலை நோக்கி திருப்பப்படுகிறது. இதன் போது அச்சில்லஸ் டெண்டன் எனப்படும் தசைநார் இழுவைக்கு அல்லது சிரட்சி நிலைக்கு உட்படுகிறது. இதனால் தொழுகையின் போது புட்ரோப் என்ற நோய் குணமடைகிறது. மேலுள்ள விடயங்களை பார்க்கின்ற போது தொழுகையால் சுற்றுப் என்ற நோய் குணமடைவது தெளிவாகிறது. உங்களை இறைவன் ஆசீர்வதிப்பானாக. நீங்கள் சற்று முன்னால் பார்த்த வீடியோவில் புட்ரோப், அச்சில்லஸ் டெண்டன் கான்ட்ராக்ஷன் ஆகிய நோய்கள் தொழுகையால் எப்படி குணமடைகிறதுன்றதை பற்றி விளக்கமளிக்கப்பட்டிருந்துச்சு. நாங்கள் சுஜூத், நடுஇருப்பு, தஷஹுத், நடுஇருப்பு ஆகிய நிலைகளில் எங்களோட பாதத்தின் நிலையை கொஞ்சம் நீங்கள் உற்று நோக்குங்க. இந்த ரெண்டு நிலைகள்லையும் பாதத்துல நிலையை பார்த்தா பாதம் முழங்காலை நோக்கி வளைக்கப்பட்டு இருக்கு. இவ்வாறு சுஜூதிலையும் நடுஇருப்பிலையும் பாதம் முழங்காலை நோக்கி வளைக்கப்பட்டிருக்கிறதால அச்சில்லஸ் டெண்டன் என்று கூறக்கூடிய ஒரு தசைநார்ல ஒரு இழுவை ஒன்று ஏற்படுது. இந்த இழுவை நாங்க தொடர்ந்து ஐவேளை தொழுகையில தொடர்ந்து தொழுதுக்கு வரும்போது இந்த சுஜூத் நடுஇருப்பு ஆகிய நிலைகள்ல அச்சில்லஸ் எனப்படும் தசைநாள் இழுவை ஏற்படுறதுனால இந்த புட்ரோப், அச்சில்லஸ் டெண்டன் கான்ட்ராக்ஷன் ஆகிய நோய்கள் குணமடையுது. இது வராமலும் தடுக்கப்படுகிறது. நாங்கள் எங்களோட தொழுகையில் டிஸ்க் ப்ரொலேப்ஸ், டிஸ்க் ஹெர்னியா, சைட்டிகா, லோ பேக் பெயின் ஆகிய நோய்கள் தொழுகையால் குணமடைகிறத பற்றி அடுத்த வீடியோவில் நாங்கள் பார்ப்போம். நாங்கள் அடுத்த வீடியோக்கு இப்போ போவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இது மனிதனின் முதுகெலும்பு ஆகும். இது பல சிறிய எலும்புகளால் ஆக்கப்பட்டுள்ளது. படத்தில் வெள்ளையாக இருப்பது முள்ளந்தண்டு எலும்புகள் ஆகும்.
இளம் நீல நிறமாக இருப்பது முள்ளன் தண்டிடை தட்டுகள் ஆகும். மஞ்சள் நிறமாக இருப்பவை நரம்புகள் ஆகும். டிஸ்க் ஹெர்னியா என்பது முள்ளன் தண்டிடை தட்டுக்களின் ஒரு பாகம் நகர்ந்து எதிரே உள்ள நரம்புகளில் மோதி அவற்றை இறுக்குவதாகும். இதனால் முதுகு மற்றும் கால்களில் வலி ஏற்படும். டிஸ்க் ஹெர்னியா வின் ஒரு பகுதி சயாட்டிக் நரம்பின் ஆரம்ப பகுதியில் மோதி அதனை இறுக்கமடையச் செய்வதால் சயாட்டிகா என்ற நோய் ஏற்படும். இந்த நோயை சரிசெய்ய டிராக்ஷன் எனப்படும் இழுவை சிகிச்சை பயன்படும். படத்தில் உள்ள இயந்திர கட்டிலால் இந்த சிகிச்சை செய்யப்படும். இந்த நோயை சரிசெய்ய டிராக்ஷன் எனப்படும் இழுவை சிகிச்சை பயன்படும். படத்தில் உள்ள இயந்திர கட்டிலால் இந்த சிகிச்சை செய்யப்படும். இயந்திரத்தின் உதவி இல்லாமல் வீட்டில் இந்த சிகிச்சை இவ்வாறு செய்யலாம். இந்த உடற்பயிற்சியில் முதுகின் நிலை தொழுகையில் சுஜுதை நிலையை ஒத்ததாக இருக்கிறது. சுஜூத் மற்றும் ருக்கு இஸ்லாமிய தொழுகையின் ஒரு பகுதியாகும். சுஜூது மற்றும் ருக்கு செய்யும் போது முதுகெலும்பு நெடுவரிசையில் தாக்கும் புவியீர்ப்பு விசையின் திசை மாற்றம் அடைகிறது. சுஜூதின் போது புவியீர்ப்பு விசையின் திசை எதிர்ப்புறமாக மாறுகிறது. மேலும் இதன் போது முதுகெலும்பு நெடுவரிசை மற்றும் பிட்டம் இடையேயான கோணம் மாறுபடுகிறது. இதனால் முதுகெலும்பு நெடுவரிசையில் உள்ள அமுக்கம் குறைகிறது. இதனால் முதுகு எலும்புகள் மற்றும் இதன் ஊடாக செல்லும் நரம்புகள் இடையேயான அமுக்கம் குறைகிறது. இதன் காரணமாக டிஸ்க் போலிப்ஸ், டிஸ்க் ஹெர்னியா, ஸ்கோலியோசிஸ் ஆகிய நோய்கள் குணமடைவதோடு இவைகள் வராமலும் தடுக்கப்படுகிறது. உங்களை ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஆசிர்வதிப்பானாக. சற்று முன்ன பார்த்த வீடியோவில் பொதுவான எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை வந்து லோ பேக் பெயின், அதாவது இடுப்பு வலி, அதோடு சேர்ந்து டிஸ்கோலேப்ஸ், டிஸ்ஹெர்னியா, சயாட்டிகா ஆகிய நோய்கள் எங்கள்ட தொழுகையில் சுஜூதின் போதும் ருக்குவின் போதும் ஏற்படும் மாற்றத்தினால இந்த நோய்கள் எப்படி குணமடைகிறதுன்றத பற்றி ஒரு சின்ன விளக்கத்தை பார்ப்போம். இது வந்து எங்கட முள்ளந்தண்டுன்னு நீங்க நினைச்சுக்கொள்ளுங்க. எங்கட முள்ளந்தண்டு இப்படித்தான் இருக்கும். முள்ளந்தண்டுல இந்த இலைக்கில டிஸ்க்னு சொல்லப்பட்ட ஒரு பகுதி இருக்கும். அதே மாதிரி இந்த முள்ளந்தண்டுல இந்த இப்படியான இந்த வெளிப்பாடுகள் வந்து நரம்புகள் இப்படித்தான் முள்ளந்தண்டிலிருந்து வெளியேறுது. எங்கட முள்ளந்தண்டுல கீழ்ப்பகுதியில அமுக்கம் கூடுறதுனால டிஸ்கோலேப்ஸ், டிஸ்ஹெர்னியா, சயாட்டிகா, லோ பேக் ஆகிய நோய்கள் வந்து வருவது. இப்போ நாங்க வந்து ருக்குவுக்கு போவோம். இப்படித்தான் மனிதன் முள்ளந்தண்டு இருக்குது. நாங்க ருக்குவுக்கு போகக்குள்ள முள்ளந்தண்டு வந்து இப்படி மாறிடும். இப்படி மாறக்குள்ள இந்த முள்ளந்தண்டுல தாக்குற புவியீர்ப்பு விசை குறையும். அதே மாதிரி இந்த முள்ளந்தண்டில் இருக்கிற அமுக்கமும் குறையும். அதுக்கு பிறகு நாங்க ருக்குவுல இருக்கிறோம். ருக்குவுல இருந்து கொண்டு நாங்க அப்புறம் சுஜூதுக்கு போகிறோம். சுஜூதுல போக்குள்ள இங்க இருக்கிற அமுக்கம் வந்து பூஜ்ஜியத்தையும் விட எதிர் திசையில குறையுது. பூஜ்ஜியத்தை விட குறையுது. அதே மாதிரி இந்த முள்ளந்தண்டோட கீழ்ப்பகுதி இருக்கு தானே சுஜூதுல முள்ளந்தண்ட கீழ்ப்பகுதியில எதிர் திசையில ஒரு இழுவை ஒன்று ஏற்படுவது. இதனால டிஸ்ஹெர்னியா, டிஸ்கோலேப்ஸ், சயாட்டிகா, லோ பேக் பெயின் ஆகிய நோய்கள் வந்து குணமடையுது. அடுத்ததாக நாங்க வந்து வெரிகோஸ் வெயின்ஸ் எனப்படுகிற நோய் வந்து தொழுகையால எப்படி குணமடைகிறதுன்றத பத்தி பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. வெரிகோஸ் என்பது காலின் குருதி நாளங்களில் ஏற்படும் நோயாகும். இதற்கு பல்வேறு சிகிச்சை முறைகள் உள்ளன. இதில் சொக்ஸ் அணிவதன் மூலம் காலில் அமுக்கத்தை அதிகரிப்பது ஒரு சிகிச்சை முறையாகும். இதன் போது காலில் அமுக்கம் அதிகரிப்பதால் தேங்கியுள்ள குருதி வெளியேறுகிறது. இஸ்லாமிய தொழுகையின் நடு இருப்பின் போது காலில் அமுக்கம் அதிகரிக்கிறது.
இதன் போது காலில் அமுக்கம் அதிகரிப்பதால் தேங்கியுள்ள குருதி வெளியேறுகிறது. மேலுள்ள விவரங்களை நாம் பார்க்கும்போது வெரிகோஸ் என்ற நோய் தொழுகையின் மூலம் குணமடைவதையும் இந்த நோய் வராமல் தடுக்கப்படுவதையும் விளங்கிக் கொள்ளலாம். உங்களை ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஆசிர்வதிப்பானாக. நீங்க வந்து மேற்கண்ட வீடியோவில் வந்து வெரிகோஸ் வெயின்ஸ் என்ற நோய் வந்து தொழிலால் எப்படி குணமடைகிறதுன்றதை பற்றி விளக்கப்பட்டிருந்துச்சு. அதை பற்றி ஒரு சின்ன விளக்கத்தை நாங்கள் பார்ப்போம். வெரிகோஸ் வெயின்ஸ் நோய் வந்து பொதுவாக எங்களோட முழங்காலுக்கு கீழே உள்ள பகுதியில் இருக்கிற இரத்தம் ஓடுகின்ற நாளங்களில் ஏற்படுகிற ஒரு நோயாகும். இந்த நோய்க்கு வந்து பல்வேறு சிகிச்சை முறைகள் வந்து இருக்கிறது. இதுல வந்து எங்களோட முழங்காலுக்கு கீழ்பட்ட பகுதியில அமுக்கத்தை அதிகரிச்சு செய்யக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் முறையும் ஒரு சிகிச்சை முறையும் இருக்குது. இந்த சிகிச்சையில அமுக்கத்தை அதிகரிக்கிற இந்த சிகிச்சையில வந்து ஒரு காலுறை ஷொக்ஸ் இல்லாட்டி ஒரு காலுறை அணிந்து எங்களோட முழங்காலுக்கு கீழே உள்ள பகுதியில அமுக்கத்தை ஏற்படுத்துவாங்க. இதனால வெரிகோஸ் வெயின்ஸ் என்ற அந்த நோய் வந்து குணமடையும், வராமல் தடுக்கப்படும். இந்த விஷயம்தான் எங்களோட தொழுகையிலையும் நடக்குது. நாங்கள் எங்களோட தொழுகையில தஷஹுத் என்று சொல்லக்கூடிய நடு இருப்புல எங்களோட காலில் முழு பொடி வைட்டும் படுவது. இதனால எங்களோட முழங்காலில் கீழ்பட்ட பகுதியில அமுக்கம் அதிகரிக்குது. இதனால முழங்காலில் கீழ்பட்ட பகுதியில் அமுக்கம் அதிகரிக்கிறதுனால தொழுகையின் போது இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் நோய் குணமடைகிறது. நாங்கள் தொடர்ந்து ஐவேளை தொழுது வருவதனால இந்த நோய் குணமடையும், அதே மாதிரி வராமலும் தடுக்கப்படும். அடுத்ததாக நாங்கள் வந்து ரெக்டஸ் ஃபிமோரிஸ் கான்ட்ராக்சர் எனப்படும் ஒரு நோய் தொழுகையால் எவ்வாறு குணமடைகிறது என்பதை பற்றி பார்ப்போம். தசஹட் அல்லது நடையிருப்பு என்பது இஸ்லாமிய தொழுகையின் ஒரு பகுதியாகும். இதன் போது காலில் உள்ள ரெக்டஸ் பிமோரிஸ் என்ற தசையின் தசை சுருக்கம் இல்லாமல் போகின்றது. மேலும் இதனால் ரெக்டஸ் பிமோரிஸ் டாய்டேஸ், ரெக்டஸ் பிமோரிஸ் ரென் ஆகிய நோய்கள் வராமல் தடுக்கப்படுகிறது. ரெக்டஸ் பிமோரிஸ் கான்ட்ராக்சர் என்பது எமது இடுப்புக்கும் முழங்காலுக்கும் இடையிலுள்ள ஒரு தசையாகும். இந்த தசை வந்து இறுகுவதால் எங்களுக்கு ஒழுங்காக ஓடவோ நடக்கவோ காலை ஒழுங்காக மடிக்கவோ முடியாது. இதன் போது நாங்கள் ஓடும் போதும் நடக்கும் போதும் காலை மடிக்கும் போதும் என்னுடைய காலில் வலி ஏற்படும். இந்த நோய்க்கு சிகிச்சையாக இந்த காலில் தொடையில் உள்ள இந்த தசைகளுக்கு ஒரு இழுவையை ஏற்படுத்த வேண்டும். இவ்வாறு இழுவையை ஏற்படுத்துவதனால் இந்த நோய் குணமடையும். இதே விடயம்தான் தொழுகையிலும் நடக்கிறது. தொழுகையில் நாங்கள் தஷஹுத் எனப்படும் நடு இருப்பின் போது ரெக்டஸ் பிமோரிஸ் எனப்படும் இந்த தசையில் இழுவை ஏற்படுகிறது. இதனால் இந்த நோய் வந்து ரெக்டஸ் பிமோரிஸ் எனப்படும் இந்த நோய் வந்து குணமடைகிறது. எமது ஐவேளை தொழுகையால் பல்வேறு நோய்கள் குணமடைகின்றன. நீங்கள் ஐவேளை தொழுவதால் உங்களுக்கு மறுமையிலும் இம்மையிலும் பல்வேறு நன்மைகள் ஏற்படும். நீங்கள் தொழுது கேட்கும் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் தொழுது அல்லாஹ்விடம் துவா கேட்டுக்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் தொழுகையால் நூற்றுக்கணக்கான நோய்கள் குணமடைகின்றன. இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி நான் வந்து பார்ட் 1 பார்ட் 2 தொடர்ச்சியாக வீடியோக்களை செய்வதற்கு எண்ணியுள்ளேன். நீங்கள் இதற்காக துவா செய்து கொள்ளுங்கள். நீங்கள் இந்த வீடியோவை பிறருக்கும் பரப்புவதால் அல்லது ஷேர் செய்வதால் அது உங்களுக்கும் நன்மை ஏற்படும், பிறருக்கும் நன்மை ஏற்படும். எங்களுக்கும் இந்த வீடியோக்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருவதற்கு, அதாவது தொழுகையால் நோய்கள் குணமடைவதை பற்றிய வீடியோக்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருவதற்கு
எங்களுக்கு மிகவும் ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். எங்களுக்கும் துவா செய்யுங்கள், பலஸ்தீன மக்களுக்கும் துவா செய்யுங்கள். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அல்லாஹ் உங்களை ஆசீர்வதிப்பாங்க.